என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள், லக்ஷ்மி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இன்றைக்கி பீனட்ஸ் அண்டு பேரிச்சம்பழம் வச்சு ஒரு ரெசிபி சொல்லித்தரேன். ஒரு பர்ஃபி இது பேரிச்சம்பழம் ஹாப்பிலோ இதை சுகர் கண்டென்ட் கிடையாது. அதனால் நான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்தமாரி வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, இந்தமாரி எடுத்து ஒன்றும் பாதியமாக இந்த கப்பு அளவுக்கு ஒரு 2 கப்பு உடச்சி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு பவுலில் ஒரு இந்தமாரி பேரிச்சம்பழத்தை சீடு எடுத்துகிட்டு இந்தமாரி வச்சுருக்கேன். இந்தமாரி ஒரு திக்கு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். கீ பார்த்திங்கன்னா சூடாக எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேரிச்சம்பழம், அதை இதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கி எடுத்து இது இருக்கட்டும். நான் பார்த்திங்கன்னா ஹாப்பிலோ கம்பெனி தான் இது. ஆல்மனியம் இந்த டேட்ஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு போட்ட உடனே சாஃப்ட் ஆகிடுறது. இந்த பிராண்டு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த அரேபியன் இதுவும் ரெண்டுமே ஹாப்பிலோ தான். இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கசகசா, ஏலக்காய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கீ விட்டு மிக்ஸ் பண்ணி இந்த நெய் தடவில ட்ரேயில் கொட்டிடலாம். இதை இந்த ட்ரேயில் கொட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீனட்டு பேரிச்சம்பழம் பர்ஃபிக்கு இதில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இது ஆறினோடனே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட பர்ஃபி பாருங்கள் ரெடியாக எடுத்து. இந்த பேரிச்சம்பழத்தில் அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் கிடையாது. அதனால் தாராளமாக குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்தமாரி பண்ணி வச்சுட்டெல்லாம் நமக்கு சாப்பிட ஆசையாக இருக்கும்போது ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் போட்ட இந்த பீனட் பேரிச்சம்பழம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.